அண்ணாமலை சிஎம் ஆவாரா? அப்படி ஆவார்னா எப்போ ஆவார்? நம்ம ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்து பலன் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜோசியத்தை பார்க்கும்போது 4 விஷயத்தை சேர்த்து பார்த்து தான் பலன் சொல்லணும். விதி, மதி, நேரம், காலம், இந்த 4 விஷயத்தை வச்சு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கிறேன். ஏடிஎம்கேல இந்த அரசியலில் யார் ஜெயிப்பாங்க 2026லான்னு, அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த அடிப்படையில் தான் இருக்கும். விதி, மதி, அதுக்கப்புறமா நேரம், காலம், இது 4த்தையும் பொறுத்து தான். இவரோட ஜாதகம் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க, என்கிட்ட இல்லை. இதெல்லாம் நெட்லெல்லாம் சொல்கிறாங்க, இதுதான் ஜாதகம்னு சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ராசி மட்டும் ஒன்றும் உண்மையாக இருக்கலாம், ஏன்னா அது டேட்டு வச்சு வரும். அவரோட டேட்டு கரெக்டாக இருக்குமே. ஆனால் அவருக்கு எங்கள் காலத்தில் இந்த காது எட்டு தானே பார்த்து டீச்சராக ஒரு டேட்டு போட்டு ஸ்கூலில் சர்டிஃபிகேட் ஏற்றிடுவாங்க, அதுதான் வெளியே வரும். ஆனால் இவர் 80ஸாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். 80ஸ்க்கெலாம் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இவருக்கு ஒரிஜினலாக ஜாதகம் டேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அந்த தேதியை தான் அவங்கெல்லாம் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்கலாம். அந்த ரெக்கார்டை வச்சு தான் அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறதா இருக்கலாம். அப்படியே அந்த தேதி உண்மையாக இருந்தால் அவருக்கு அந்த தேதிக்கான பலனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் கடகராசின்னு சொல்கிறாங்க. அவரோடது கடகராசின்னு சொல்கிறாங்க. கடகராசிக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே பல 2-3 வருஷமாக போட்டுட்ருக்கோம். கடகராசிக்கு நேரம் நல்லா இல்லை. அஷ்டம சனியில் இருந்தார், அவர் கண்ட சனியில் இருந்தார். இந்த மாதிரி கண்ட சனி, அஷ்டம சனி தான் இதெல்லாம் விட்டுட்டு வந்தார். கண்ட சனி தொடங்கினா தான் அவர் கவர்மெண்ட் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்தார், ஐபிஎஸ் விட்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ அஷ்டம சனியில் இருந்தார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கடந்த 5 வருஷம் முடிஞ்சு, ஒரு வருஷம் அஷ்டம சனியே திருக்கணிதப்படி முடிஞ்சு போய் இப்போ 9ஆம் இடத்துல சனி வந்திருக்குது. ஸோ சனி கடந்த காலத்தில் சரியில்லாமல் இருந்ததுனால பாதிப்பு. இப்போ அவருக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, 10ல் குரு பகவான் இருந்தப்போ இவருக்கு பதவி பறி போச்சு. நாங்கள் அது சொன்னோம், இந்த மாதிரிலாம் போவோன்னு. இவரோட தமிழ்நாட்டு அதிகாரி அப்படின்னு தமிழ்நாட்டு தலைவர், பிஜேபி தலைவராக இருந்த அந்த பதவி அப்படி போச்சு. அவர் 11-12ல் இருக்குது. இப்போ இவருக்கு கடகராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். 12ஆம் இடத்துக்கு குரு அவ்வளோ நன்மையை செய்யாதுங்க. அடுத்ததாக ஜூன் 1ஆம் தேதி ஜென்மத்தில் குரு வரும். ஸோ எவ்வளோ பேர் ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் இந்த நேர காலத்தை பொறுத்து தாங்க வாழ்க்கை நடக்கும்.